Hi friends, TNUSRB SI-க்கான 10 GK question 10 தமிழ் question பார்க்கலாம். First question, இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர்? ஆன்சர் பி, சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வின் அவர்களுடைய புத்தகமான உயிரினங்களின் தோற்றம் என்ற புத்தகத்தில் இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டுள்ளார். இவர் பரிமாணத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சம வெப்பக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சி, ஐசோதெர்ம். இதில் ஐசோ என்றால் சமம் என்றும் தெர்ம் என்றால் வெப்பம் என்றும் பொருள்படும். ஐசோகெல் என்றால் சம சூரிய வெளிச்சக்கோடு என்று அழைக்கப்படுகிறது. ஐசோபார் என்றால் சம காற்றழுத்த மாறுபாடு கோடு என்று அழைக்கப்படுகிறது. ஐசோகைட்ஸ் என்றால் சம மலையளவு கோடு என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த 2 நாட்களில் புவியின் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக காணப்படும்? ஆன்சர் சி, மார்ச் 21, செப்டம்பர் 23. இந்த 2 நாட்களும் சம இரவு நாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாட்களில் சூரியன் பூமத்திய ரேகைக்கு மேலே இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் சி, 1556. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா ஆஃப்டர் காந்தி என்ற தமிழ் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர்? ஆன்சர் ஏ, பி சாரதி. இந்தியா ஆஃப்டர் காந்தி என்ற நூலை இயற்றியவர் ராமச்சந்திர குகா ஆவார். இதை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் பி சாரதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார்வர்டு பிளாக் கட்சியை நிறுவியவர்? ஆன்சர் பி, சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக இளைஞர் திறன் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டி, ஜூலை 22. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராம பஞ்சாயத்துக்களின் பதவிக்காலம்? ஆன்சர் சி, 5 ஆண்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜெய்சால்மர் காற்று பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் ஏ, ராஜஸ்தான். ஜெய்சால்மர் காற்று பூங்கா என்பது காற்றாலையாகும். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய காற்றாலைகளில் இதுவும் ஒன்றாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்பிஜி சிலிண்டர்களில் வாயு கசிவினை கண்டறிய என்ன வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் பி, மெர்காப்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் விடு தூது இலக்கியத்தில் கூறப்படும் வண்ணங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் சி, 100. தமிழ் விடு தூது நூலில் மொத்தம் 100 வண்ணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நூலின் ஆசிரியர் யாரென்று அறியப்படவில்லை. தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர் ஆவார். இந்நூலில் மொத்தம் 268 கன்னிகள் உள்ளன. ஊவேசா அவர்கள் 1930ஆம் ஆண்டு தமிழ் விடு தூது நூலை பதிப்பித்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், உப்பள தொழிலாளர்களின் வாழ்க்கையை பற்றி கூறும் நூல்? ஆன்சர் டி, கரிப்பு மணிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் பெண்? ஆன்சர் சி, ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வேருக்கு நீர் என்னும் நாவலுக்காக 1973ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் தமிழ் இன்பம். ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் இயற்றினார். இது 1955ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் ஆணி டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் டி, தொகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், செய்யுளில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது? ஆன்சர் சி, எதுகை. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
தேடிய செல்வத்தை செலவழிக்காமல் புதைத்து வைப்பது மடமை என்று கூறியவர்? ஆன்சர் பி ஔவையார். நெக்ஸ்ட் கொஸ்டின். புரவி நாட்டியம் என்று அழைக்கப்படும் கலை? ஆன்சர் ஏ பொய்க்கால் குதிரை. புரவி நாட்டியம் என்பதில் புரவி என்றால் குதிரை என்று பொருளாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வேதாரண்ய புராணம் பாடியவர்? ஆன்சர் பி பரஞ்சோதி முனிவர். வேதாரண்ய புராணம் திருமறைக்காட்டு புராணம் என்றும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் பி புறநானூறு. இப்பாடலின் பொருள் என்னன்னா, உணவு விளையிறதுக்கு நிலமும் நீரும் தேவை, எனவே உணவு என்பது நிலமும் நீரும் ஆகும் என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர்? ஆன்சர் சி நெல்லை சு முத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.